இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம திரு வந்து இப்போ நான் முழிக்க ஆரம்பிச்சறா. ஏன்னா பைரவியோட தயவு இப்போ கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து இப்போ நம்மள இந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்கு யாராலயும் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில பைரவிய வந்து இப்போ இந்த அஞ்சலிய வீட்ட விட்டு வெளிய போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. அதே சமயம் இப்போ வந்து இப்போ இந்த பைரவி வந்துட்டு இவ்ளோ பெரிய ஆப்ப வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது பைரவி வந்து இப்போ சைலன்ட்டா இருந்திருந்தான்னு வைங்களேன், அவ பாட்டுக்கு வந்து இப்போ இந்த வீட்ல ஒரு மூலையில இருந்திருக்கலாம். ஆனா சவால் விட போறேன், சட்னி அரைக்க போறேன் அப்படின்றமோ சொல்லி பயங்கரமா பிரச்சனை பண்ணது மட்டும் இல்லாம, இப்போ கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் முழு நேர எதிரியாவே வந்து இப்போ மாறிட்டாங்க. ஆனா கடைசியில இந்த எஸ்எஸ்கே இப்படி அந்தர்பல்ட்டி அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எஸ்எஸ்கே இருந்துட்டு ரேவதிய வந்து இப்போ கூட்டிட்டு நேரா வந்து இப்போ கௌதம் கிட்ட வந்திருக்காங்க. அதுவும் கௌதம் தான் தன்னோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சும், அதே மாதிரி வந்து இப்போ அந்த இடத்த வந்து இப்போ அவங்க பேருக்கு மாத்துறதுக்காக முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா? அந்த எஸ்எஸ்கே வந்து தன்னோட பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ஆனா கடைசியில அந்த இடம் வந்து அதாவது அந்த இடம், வீடு இது எல்லாமே நம்ம கௌதம் பேருக்கு வந்து மாறிடுது. அதுக்கு காரணம் எஸ்எஸ்கே தான். என்ன மன்னிச்சிரு கௌதம். நான் வந்து வாழ்க்கையில எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லி, தப்புக்கு வந்து இப்போ பிரார்த்தனை வந்து தேட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது என்னடா நடந்துச்சு? நம்ம ரேவதியையும், கௌதமையும் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் நம்ம ரேவதியோட மகன் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கொல்ல போற ஒரு முடிவுல இருந்துட்டு இருந்தாரு. அப்படி எப்படி வந்து இப்படி எஸ்எஸ்கே மாறினாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. அது என்ன ஏது அது எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டுலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதம் வந்துட்டு இத்தனை நாளா தெரியவே தெரியாது. அதுவும் தன்னோட அம்மா தான் வந்து ரேவதி அப்படின்ற விஷயம் தெரியாமலே வந்து ரொம்ப வந்து அவங்க மேல பாசம் வச்சிருந்தாங்க. இப்படி எல்லாமே சூப்பரா தான் போய்க்கிட்டு இருக்கு. ஆனா அடுத்ததா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்எஸ்கே சாகக்கூடிய ஒரு நிலைமையில வந்து இருந்து மீண்டு வந்து வராங்க. அதே மாதிரி எஸ்எஸ்கே வந்து இந்த பைரவி கிட்ட சொன்ன மாரி அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான் நான் தான் ஜெயிச்சேன். இனிமே வந்து உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இலக்கியா வெளிய போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் வந்து எஸ்எஸ்கே மாஸ் என்ட்ரி கொடுத்தது. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாரு. அதுவும் வந்து இத்தனை நாளா எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம ரேவதிய கொல்ல பார்த்தது, கொன்றுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினது, நம்ம மகன் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா நானே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. இது எல்லாமே வந்து எஸ்எஸ்கே வந்து நம்ம கௌதம் அதாவது ரேவதியோட மகன் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இவ்வளவையும் பண்ணியிருக்காங்க. கடைசியில கௌதம் தான் வந்து நம்ம ரேவதியோட மகன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இப்போ எஸ்எஸ்கேவுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து நேரா போயிட்டு நம்ம ரேவதி கிட்ட இந்த மாதிரி தான் நீ உண்மையை சொல்லு ரேவதி, கௌதம் தான் நம்மளோட மகனா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, ஆமா கௌதம் தான் நம்மளோட மகன். அது மட்டும் இல்லாம உன்னால வந்து கௌதமை எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த ஒரு வார்த்தையை வாயிலிருந்து வர வைக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம நம்ம மகன் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதாகவும் தான் இத்தனை நாளா வந்து நான் வந்து ரொம்ப மோசமான மாதிரி வந்து நடந்துகிட்டு இருந்தேன். அதனால வந்து இனிமே பிரச்சனை கிடையாது. நான் வந்து இனிமே உன்னையும் நம்ம மகனையும் வந்து தங்கத்தட்டுல வச்சு தாங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெஜிஸ்டர் பண்ண அந்த இடத்த வந்து நம்ம கௌதம் பேருக்கு வந்து மாத்தி விட்டுறாங்க. இது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் தான் சொல்லணும். எஸ்எஸ்கே மட்டும் மாறிட்டாருன்னு வைங்களேன், இந்த பைரவிக்கு பயங்கரமா வந்து அதிர்ச்சி ஆயிடும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.